கேட்டேன், எங்க என்கிட்ட உள்ள போயிருக்கு நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா இது வரைக்கும் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இதுல உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? வேற ஒண்ணும் இல்ல, வந்தாதான் நான் புடிச்சு கொடுத்துருப்பேல அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு நான் புடிச்சு தரேன், கொண்டு வாங்க. நீங்க பிடிக்க வேணாம், கப்பு இருந்தா கொண்டு வாங்க. அதனால மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? இல்ல ஆசை மட்டும் வச்சிருந்தா இதுக்கு ஆகுமா? என்னப்பா என்னப்பா வேணும்? என்ன என்னது? மீச வைத்தவர்லாம் ஆண்மகனா? அப்ப ஏடு வைத்தவர்லாம் எழுத்தாளரா? அதான் கேக்குறேன். இது நல்லா இருக்குடா. தடி எடுத்து வர நெட்டக்கர் ஆக முடியுமா? சொல் அதிகம் பேசுறவர்லாம் சொற்பொழி வளர முடியுமா? ஏப்பா மீச வைத்தவர்லாம் ஆண்மகனாக முடியுமா? ஒரு ஆண்மகனுக்கு இவர் ஆண்மகன் எப்படி சொல்ல முடியும்? ஏப்பா ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு முழுமையான ஆண்மகன் எப்பயா சொல்ல முடியும்? எப்ப சொல்ல முடியும்? ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா மட்டும் ஆண்மகன் கிடையாது. எந்த ஒரு ஆண்மகனா இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தைய கடைசி வரைக்கும் கண்கலங்க விடாம கஷ்டப்பட விடாம வச்சு காப்பாத்துறாரோ அவர் தான் முழுமையான ஆண்மகன். பெற்ற தாய் தந்தையை மறக்கலாமா? அன்னை இளம் கட்டி வச்சுட்டு ஒரு சில பேர் அநாத இடத்துல கொண்டு போய் தாய் தகப்பன்னு சேர்த்துறாங்க. அப்படிலாம் யாரும் இருக்கக்கூடாதுல்ல. காயத்திரிக்கடான மந்திரம் இல்லை, காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை, கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை, தாய்க்கு சமமான கோவிலும் இல்லைன்னு இருக்காங்க. அதுக்கு தான் ஒரு கவிஞன் அப்பவே, என் தாய் என்னும் ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில் குளம் அலைவதும் இருக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. பெற்ற தாயிற்காக பெருமை கொடுத்து பாடி வச்சு. அது மட்டுமா, எத்தனை தெய்வம் என்னாலும் இருக்கட்டும், உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்துட்டாலும் நம்மளுக்கு முதல் தெய்வம் யாரு? நம்மளை பெற்ற தாய் தந்தை தான் நம்மளுக்கு முதல் தெய்வமே. வள்ளுவர் பிறந்தக அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இதற்கு என்ன பொருள்? ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் இந்த கருவறையில் சுமந்து பெற்று இருக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறாள். அதை காட்டிலும் அவள் எப்ப சந்தோஷம் அடைகிறாள்? பிறர் பாராட்டும் பொழுது தன்னுடைய பிள்ளைய நல்ல பிள்ளையா இருக்கானே, நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானே, நல்ல திறமையான பிள்ளையா இருக்கானேன்னு பிறர் புகழும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் அடைகிறாள் பெற்ற தாயாகப்பட்டவள். உலக பொதுமுறையில் உள்ள பாருங்களே, 1330 குறள் கொடுத்துருக்காரு. யாரு? வள்ளுவர் பிறந்தகை. அப்பேற்பட்ட 1330 குறள்கள் இருந்துட்டாலும் இந்த திருக்குறள் என்று சொல்லக்கூடிய முதல் குறள்ல பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்றே உலக. அகர முதல பாருங்க, பெற்ற தாய் தந்தையவே அங்கே ஒப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி பெற்ற தாய் தந்தையை யாரும் மறக்கக்கூடாது. அதனால தான் சொன்னேன், மீச வைத்தவரெல்லாம் ஆண்மகனா? மீச மட்டும் வச்சா மட்டும் பத்தாது, பெற்ற தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் கஷ்டப்பட விடாம பார்க்கணும், காப்பாற்றணும். என்னப்பா சொல்ற சரிதானே? ஆமாம், பெற்ற தாய் தந்தை சரி. தாய்க்கு பின் தாரம்ன்றாங்க, தாய்க்கு பின் தாரம்ன்றாங்க. தாரம்னா யாரு? மனைவி. மனைவினா யாரு? பொண்டாட்டின்றாங்கல்ல. இப்போ யார் பொண்டாட்டியை பார்க்குறது? அம்பிட்டு வப்பாட்டியோடையே திருறாங்க. நான் என்ன பண்ண? ஆமாம், அதனால இப்போ தான் ரெடி பண்ணுறியா? அது சரி. மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா இதுக்கு ஆகுமா? என்னம்மா இதே யாரா கதையை மாத்திராடா. ராதாச்சலி போட்டு குத்த போது. ஆமா, ராதாச்சலி நம்பர் எடுக்க போகுது. சரி, ஆக வேற ஒண்ணுமில்ல. ஆசை மட்டும் வச்சிருந்தா இதுக்கு ஆகுமானு. எதுக்கு? கையளவுதே. பெண்களுடைய மனது என்ன? கையளவு. எப்படியாவது பெண்களுடைய மனது அந்த கையளவு மனசு தாங்க. கையளவு நெஞ்சத்தில கடலளவு ஆசை மச்சா, அளவு தேவையில்லை, அதுதான் பாசம் மச்சா. நாங்க என்னப்பா இல்ல தேவை. எனக்கு அது பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது. நாடகத்துக்கு எடுத்து போடாட முடிய போகுதா? அந்த மாதிரி மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? இல்ல ஆசை மட்டும் வச்சிருந்தா மனசுக்கு இல்ல ஆசை மட்டும் வச்சிருந்தா மனசுக்கு ஆகுமா? இந்த மனம் பிடிக்க மனம் பிடிக்க இந்த மனம் பிடிக்க உனக்கு முடியுமா? அதை பிடிச்சு புட்டா அடக்க முடியுமா? இந்த மனம் பிடிக்க உனக்கு முடியுமா? இதை பிடிச்சு புட்டா அடக்க முடியுமா?
ஆனது நன்மறுபடி அனாமர் வெச்சு வெச்சென்று வெறுமொழி வந்தாலும் கெஞ்சி கிச்சட்டுமாம் கிளிப்பிள்ளை அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். நல்லா அருமையா பேசுறீங்க. ஐயா. நீங்க சொன்னது போல தாயை திறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றது போல நல்ல ஒரு சிறப்பான பேச்சு. இதை ஒரே ஒரு வரியில முடிச்சிட்டாரு யார்? வள்ளுவர். அதாவது பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படிங்கிறார். ஐயா உண்மைதானே? பெற்ற பிள்ளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவான்னு சொல்ல முடியுமா? ஆனால் நம்ம கற்ற கல்வி கடைசி வரைக்கும் வருமா நம்ம கூட? அதாவது ரொம்ப வயசாகிடுச்சுன்னா ஒரு இடத்துல ஒரு கணக்கு பிள்ளை வேலை பார்த்தாவது படுத்துக்கலாமா கடைசி காலத்தில். நம்ம அதனால தான் நம்ம பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் நம்ம கற்ற கல்வி கைவிடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறார். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதுபோல அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் இடத்தில் கேட்கிறேன் கூறினேன் அதை உரிமையுடன் உன்னிடத்தில் கேட்கிறேன். அன்பு இதயமானது ஆசை வடிவமானது, அன்பு இதயமானது ஆசை வடிவமானது, உலகம் போற்றுகின்ற பெருமையானது ஒன்றே மாநில கூறினேன் அதை உரிமையுடன் உன்னிடத்தில் கேட்கிறேன். உரிமையுடன் உன்னிடத்தில் கேட்கிறேன். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரனானம்மா இந்த உலகத்திலே நல்ல பெயர் கேளமா, உலகத்தில் நல்ல பெயர் நாளமா, ஆசை வடிவானமான் ஆசை வடிவானமான் சொந்த நிலை மாறி திணை தோளை வந்த மானமா ஒன்றே மாறி நின்று கூறினேன் அதை உரிமையுடன் உன்னிடத்தில் இப்படி அழகான நின்றுள்ளாவும் காயாத கனகத்தே நின்றுளாவும் காயாத கனகத்தே நின்றுள்ளாவும் நின்றுள்ளாவும் நின்றுள்ளவனற்காரிகே காயாத கனகத்தே நின்றுளாவும் காரிகையே மேயாதமான் இது மேயாதமான் 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 புல் மேவாதமான் மேயாதமான் 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 புல் மேவாதமான் மேயாது மேயாத மேயாது பான் 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 மேயாதமான் புல் மேவாதமான் மேயாதமான் மேவும் கானகமடைந்து நறுதந்தனமம் புனகம் கமல் நறுதந்தனமம் புனகம் கமல் கலபந்தலிருந்து துணித்து படர்ந்த புல் மேயாது மேயாத மேயாது பான் 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 காணக்குறவர் கண்மணி எனவள காணக்குயிலின் மிக குரலுடையது காணக்குறவர் கண்மணி எனவள காணக்குயில் குரல் உடையது காணக்குறவர் கண்மணி எனவள காணக்குயிலின் மிக குரலுடைய புல் மேயாது மேயாத மேயாது பான் 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 காணக்குறவர் கண்மணி எனவள காணக்குயில் குரல் உடையது மேயாத மான் 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 தாவி தாவி தினமது குணமதில் மேயத் தெரியாம ஆணைக்குடையது தாவி தாவி தினமது குணமதில் மேயத் தெரியாம ஆணைக்குடைய மேயாது 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 மான் 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 மான்
உள்ளது போது மீ மா மா மான் மான் சாயாத சாயாத இருந்தாலும் கொம்புரல் இருந்தா மடிமத்தை பாரு உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே வாத்தியாரோ இல்ல அவர் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்களா இது? அது தலைநிமிர்ந்து பாயாது தலை நிமிர்ந்து பாயாதமா மாண்பரை கண்டதுண்டோ ஒரு மாண்பரை கண்டதுண்டோ பசுப்பை போன்ற பசும்புல் போன்ற நெல்மேலி பூமி தண்ணில் குழம்பிட அழகிய மாண்பரை கண்டதுண்டோ 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 உண்டோ 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 உண்டோ. ஆக மானுக்கு மறுபெயர் பெண்ணு மங்கைக்கு மறுபெயர் தேடி வந்தது மானல்ல மங்கை, கங்கைக்கு மறுபெயர் பெண்ணு பூவுக்கு மறுபெயர் பெண்ணு. உன்னைத்தான் உன்னைத்தான் என் அன்பே சானியா என் ஆறு உயிரே. சும்மா இருக்கு. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலக நமக்கினி ஆனந்த கோலம் இருவர் என்பதே பிள்ளை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே பிள்ளை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலக நமக்கினை ஆனந்த கோலம் இருவர் என்பர் பிள்ளை, இனி நாம் ஒருவர் என்பர். பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் பாதி கூட்டத்தில் கூந்தலை தடவி ரசிப்பது. மூடி திறந்து பார்ப்பதில் பாதி கூட்டத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையை பழகி